அது 3 பேரது நாமத்திலே கூடியவர்கள் கேட்கின்றது அழிச்சு என்று சொன்ன வாக்கு மாறாத தேவனே, அதை நினைத்து நாங்கள் இந்த நேரத்தில் நீர் எங்களை காக்கின்ற தெய்வம், நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசித்து இந்த பொங்கல் விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர் வழங்கும் சுவாமி, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த இடமானது மகிமையுள்ள இடமாக மாறி உதவி செய்யும் சுவாமி. மகா இருக்கும் தேவனே, இங்கே இந்த வீட்டினுடைய தலைவரையும் தலைவியையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும். அவ்வாறே அவருக்கு கொடுக்கப்பட்ட மகனையும் மருமகளையும் பேர பிள்ளைகளையும் உற்றாரோரும் எல்லோரையும் காத்துக்கொண்டு சுவாமி. இந்த இடமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக வருங்காலத்தில் பேர் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது அமைய வேண்டும் சாமி. ஆசீர்வாதமாகவே இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இவர்களால் இந்த சமுதாயமும் இந்த ஊர் நன்மை அடைய வேண்டும் சாமி. இங்கே ஆசீர்வாதம். அதுபோல இவர்களால் இங்கே வளர்க்கப்படுகின்ற அத்தனை ஆடு மாடு நாய்கள் எல்லாவற்றையும் அந்த பாதப்படைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு ஒரு சிறப்பான இந்த இடத்துல விலங்குகளோடு இந்த இயற்கையோடு வாழுகின்ற ஒரு நிலைமையை கொடுத்தது சுவாமி. இந்த நாங்கள் முன்பு இருந்த விட இந்த விலங்குகள் ஆடு மாடுகள் எல்லாம் பழுகி பெருகி, பறவைகள் அத்தனையுமே பழுகி பெருகி நல்ல வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது சுவாமி. இதெல்லாம் உம்மாலே ஆனது ஆண்டவர். இந்த ஏரியாவானது மிகவும் சமாதானமும் அன்பு நேர்ந்த இடமாகவும் வந்து போகின்றவர்கள் உணவு உண்டு மகிழ்ச்சியோடு செல்கின்ற ஒரு இடமாகவும் நீர் மாற்றியது சுவாமி. இந்த பொங்கல் நாளிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெரும்பாக தொட்டு ஆசிரியர் சுவாமி. இந்த விழாவுக்காக வெகு தூரத்திலிருந்து வந்து இந்த விழாவை நாம் காண வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் எனக்காக பேசுவோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் இந்த கிராமப்புற பொங்கல் விழாவை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த விழா சிறப்பாக அமைய நீர் கொடுத்த அருளுக்காக நம்முடைய ஆசீர்வாதம்